டூரிங் டாக்கஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீப காலமா சினிமால நிறைய புதுமுகங்கள் வராங்க. அவங்க நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு வராங்களா, அல்லது மக்கள் மத்தியில நல்ல பெயர் கிடைக்கும்னு வராங்களா, அல்லது மக்களுக்கு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு சினிமா மேல இருக்கிற காதல்னால வராங்களான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மக்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்திலோ அல்லது சினிமாவில் உள்ள காதலிலோ யாராவது புதுமுகங்கள் நடிக்க வர்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குட் பேட் அக்லி படத்தினுடைய ட்ரெய்லர் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு என்னென்ன சங்கதிகள்லாம் வேணுமோ அதையெல்லாம் இட்டு நிரப்பி இருக்கார் ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்றத இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் தன்னுடைய மகனான மனோஜ் பாரதிராஜாவை தன்கிட்ட உதவி இயக்குனராக வச்சுக்காம இயக்குனர்கள் மணிரத்னம் அண்ட் சங்கர் கிட்ட உதவி இயக்குனராக சேர்த்து விட்டாருன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. சங்கர், மணிரத்னம் ஆகியோரிடம் பயிற்சி பெறுவதற்காக தன்னுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அனுப்பி வைத்தாலும் தன்னிடம் அவர் பயிற்சி பெறுவதற்கு அனுமதிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. பாரதிராஜா இயக்கிய பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பிலே முழுமையாக உதவி இயக்குநராக கலந்து கொண்டவர் தான் மனோஜ் பாரதிராஜா. இயக்குனர் KV ஆனந்த் சார் இறக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சிம்பு கிட்ட ஒரு கதை சொன்னதாகவும் அது அருமையான படத்தினுடைய கதைனும் அப்போ நிறைய தகவல்கள் வந்துச்சு. அந்த படத்தினுடைய கதையை இப்போ யாராவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சிம்பு ஒப்புக்கொண்ட படங்கள் இருக்க அந்த 3 படங்களுடைய படப்பிடிப்பு முடிவடைவதற்கே 2026 ஆண்டாகும். அதனால் இப்போதைக்கு KV ஆனந்தனுடைய அந்த சப்ஜெக்ட் எடுத்து யார் படமாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நடிகை லக்ஷ்மி இயக்குன மழலை பட்டாளம்ன்ற திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. லக்ஷ்மியுடைய இயக்கத்திலே உருவான மழலை பட்டாளம் திரைப்படம் வெளியானப்ப மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. 2-3 வாரங்கள் கழித்து மெல்ல மெல்ல மக்கள் மத்தியிலே அந்த படம் பேசப்பட்டது. அதன் காரணமாக இறுதியிலே அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்தது. நடிகர்கள் எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி கணேசன் சார் சாப்பாடு விஷயத்துல எப்படி கட்டுப்பாடோட இருப்பாங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரிடமும் எந்த கட்டுப்பாடும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. நடிகர் அஜித்குமார் எந்த படத்துலயாவது தன்னுடைய சொந்த குரல்ல பாடி இருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அஜித் வாலி திரைப்படத்திலே ஒரே ஒரு பாடலை மட்டும் தன்னுடைய சொந்த குரலிலே பாடியிருக்கிறார். லண்டன்ல நடந்த இசைஞானி இளையராஜா சாரனுடைய சிம்பனிக்கு மேற்கத்திய இசை வல்லுநர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்களா அண்ட் அவங்களுடைய ரிவ்யூஸ் ஏதாவது வெளியில வந்துச்சான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. லண்டனில் நடைபெற்ற இளையராஜாவுடைய சிம்பனி இசை கச்சேரிக்கு மேற்கத்திய இசை வல்லுநர்கள் வந்ததாகவோ அல்லது அவர்கள் ஏதாவது விமர்சனங்களை வெளியிட்டதாகவோ தெரியல. சமீபத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச ஸ்வீட்டா திரைப்படத்தினுடைய பாடல்களை கேட்ட எந்த பாடல்களுமே ரசிக்கும்படியா இல்லை, அவர் திரும்பவும் மன உளைச்சல்ல இருக்காரான்னு மலேசியாலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே சில தமிழ் பட தயாரிப்பாளரிடம் பேசி கொண்டிருந்த போது யுவன் சங்கர் ராஜாவை அவ்வளவு எளிதிலே தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கேள்வியில் அவருடைய பாடலின் தரம் குறைந்திருப்பதாக சொல்கிறீங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த 2 விஷயத்திலையுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். லைக்கா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு பண்றதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு படத்தை நடிச்சு கொடுக்கறதா ஒப்புக்கொண்டதா வர தகவல்கள் உண்மையானு கோவையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க செய்தி இது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டதாக தெரியல. சில யூடியூபர்ஸ் 2026ஆம் ஆண்டு பொங்கலோட பராசக்தி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அஃபீஷியலா பராசக்தி திரைப்படத்தினுடைய டீம் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து சாம் கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று அந்த படத்தை தயாரிக்கின்ற டான் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு நிச்சயமாக அந்த படம் வெளியாகும் என்பதுதான் திரையுலகிலே உள்ள பலரது கருத்தாக இருக்கிறது. இசையமைப்பாளர் அனிருத்தனுடைய மியூசிக் டீச்சர் யாரு, அவர் ஏதாவது மியூசிக் ஸ்கூலுக்கு போய் இசையை கத்துக்கிட்டாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுயம்பு என்று தான் சொல்ல வேண்டும். எந்த இசையமைப்பாளரிடமும் முறையாக அவர் பயிற்சி பெறல. ஆனால் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் அவர் படித்தார். சாய்வு சித்ரா நிகழ்ச்சியினுடைய ஹிஸ்டரியிலேயே RK செல்வமணி சாரனுடைய இன்டர்வியூக்கு அப்புறமா மிக சிறப்பாக அமைஞ்ச இன்டர்வியூனா அது எம்ஜிஆர் சாரனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான துரைராஜ் சாரனுடைய இன்டர்வியூன்னு தான் சொல்லலாம். அவர் அவ்வளவு நேரம் இன்டர்வியூ எடுத்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தர் லோச்சன் கேட்டிருக்காங்க. சாய்வு சித்ரா நேர்காணலிலே கலந்து கொண்ட துரைராஜுடைய வயது பார்த்தீங்கன்னா 93. அந்த 93 வயதிலும் அவருடைய ஞாபக சக்தி இருக்க அது அபாரமானது என்று தான் சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கோர்வையாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் அவர். அந்த ஆற்றலை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சார் திடீர்னு அரசியலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு நேரிடுமான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு? இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அரசியலிருந்து நிச்சயமாக விஜய் விலக மாட்டார்.
எந்த தமிழ் இயக்குனர் அதிக லைவ் டப்பிங் திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க அண்ட் எதனால அவங்க இந்த முறையை விரும்புறாங்கன்னு கனடாலேருந்து தன்விதரன் சத்யா கேட்டிருக்காங்க. லைவ் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இருமுறை இங்கே இருக்கின்ற ஒரு சில இயக்குனர் அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்களே தவிர தொடர்ந்து லைவ் சவுண்டை இங்கே இருக்கின்ற இயக்குநர்கள் பயன்படுத்தியதில்லை. அரசியல் மேடைகளில் பேசுறதுக்கு நடிகர் விஜய்க்கு யார் எழுதி கொடுப்பாங்க, அதுக்காக அவர் எவ்வளவு நாள் ஒத்திகை பார்ப்பாரு, அல்லது மைக்ரோ டாக் பேக் மூலியமா எல்லாமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படும்னு வர தகவல் உண்மையானு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பொதுவாக இப்போதுள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவர்கள் பேசுகின்ற உரையை தயாரித்து கொடுப்பதற்கென்று தனியாக ஒரு குழுவே செயல்படுகிறது. அப்படி ஒரு குழு விஜய்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் எதனால நிறுத்தப்பட்டுச்சு, அது திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு புதுக்கோட்டையிலேருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. கடைசியாக நடத்தப்பட்ட விஜய் டிவி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேயே பல குழப்பங்கள். அந்த குழப்பங்கள் காரணமாகத்தான் இனி விஜய் டிவி அவார்ட்ஸை நடத்தவே வேண்டாம் என்று அந்த நிர்வாகம் முடிவு செய்தது. அந்த முடிவிலே இன்று வரையிலே நிலையாக இருக்கிறது. ஹாலிவுட்ல குற்ற செயல்களில் காட்சிகளில் ஈடுபடுற நடிகர்கள் ஐஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன் இருக்கிறதா வர தகவல் உண்மையா? அந்த மாதிரி எல்லா மொபைல் கம்பெனிஸும் ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஏதாவது கைட்லைன்ஸ் இந்திய சினிமாவில் அல்லது தமிழ் சினிமாவில் இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஒரு விதிமுறையை ஆப்பிள் நிறுவனம் விதித்திருப்பது உண்மைதான். எல்லா செல்போன் நிறுவனங்களும் அப்படி ஒரு விதியை அமலுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் திரைப்படங்களில் செல்போனுடைய பயன்பாடே இருக்காது. அடுத்து இன்று ஒரு தகவல். வறுமையின் கோரப்படியில் சிக்கிறதுனால்தான் நவாப் ராஜமாணிக்கத்துடைய நாடகக்குழுவிலே சேர்ந்தார் எம்என் நம்பியார். அவர் சேர்ந்தது ராஜபாட் நடிகராகவோ அல்லது சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கின்ற நடிகராகவோ இல்லை, சமையல் கட்டில் உதவி செய்கின்ற உதவியாளராகத்தான் அந்த குழுவிலே சேர்ந்தார். சமையல் கட்டில் இது போன்ற உதவிகளை எல்லாம் செய்பவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். சம்பளம் என்பது நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு மட்டுமே. எம்என் நம்பியாருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் வந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். நடித்தா தானே சம்பளம் கிடைக்கும். அதனால தான் நடிப்பதிலே ஆர்வம் காட்ட தொடங்கினார் நம்பியார். அவருடைய ஆர்வம் காரணமாக சின்ன சின்ன கதாபாத்திரங்களிலே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அந்த காலகட்டத்தில் பக்த ராமதாஸ் என்ற நாடகத்தை மிகச்சிறப்பாக நடித்து கொண்டிருந்தார் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை. இந்த பக்த ராமதாஸ் நாடகம் இருக்க அது நவாப் ராஜமாணிக்கம் மட்டும் இல்லை, அப்போது பல நாடக குழுக்கள் நடத்தி கொண்டிருந்தன. ஆனாலும் இந்த பக்த ராமதாஸ் நாடகத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரமான அந்த நவாப் வேஷம் இருக்க அது ராஜமாணிக்கத்துக்கு பொருந்திய மாதிரி வேறு எந்த நடிகருக்கும் பொருந்தவில்லை என்பதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் அந்த நாடகத்தை நடத்திய ராஜமாணிக்கம் பிள்ளை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். 1931ஆம் ஆண்டிலேயே தமிழ் சினிமா பேச தொடங்கியதற்கு பின்னாலே பேரமண்ட் சவுண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனத்தினர் பக்த ராமதாஸ் நாடகத்தை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ நவாப் ராஜமாணிக்கம் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு நிபந்தனையைத்தான் வைத்தார். நீங்கள் படம் எடுங்க, நாங்கள் எல்லோரும் நடிக்கிறோம், ஆனால் அந்த படத்தில் எங்களை தாண்டி வேறு எவரும் நடிக்கக்கூடாது. எங்களுடைய நாடகத்தில் யார் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்க தான் அந்த திரைப்படத்திலும் நடிப்பார்கள் என்றார் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை. அப்போது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா பெண்களே நடிக்க மாட்டாங்க. பெண்களுடைய வேடங்களையும் ஆண்கள் தான் ஏற்று நடிப்பார்கள். அதனால் பக்த ராமதாஸ் திரைப்படத்தில் பெண்கள் வேடத்தையும் பல ஆண்களே ஏற்று நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நவாப் ராஜமாணிக்கத்துடைய நாடகத்திலே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து கொண்டிருந்த எம்என் நம்பியார் பக்த ராமதாஸ் திரைப்படத்திலே மந்திரி மாதண்ணா என்ற வேடத்தில் நடித்தார். அந்த வேடத்தில் நடிப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 40 ரூபாய். இந்த பக்த ராமதாஸ் திரைப்படம் தான் எம்என் நம்பியார் நடித்த முதல் திரைப்படமாக அமைந்தது. பாலா உங்களுக்கு அறிமுகமானார். என்னோட அசிஸ்டண்ட் வந்து செந்தில்னு சொல்லிட்டு அவர் பாலுமேந்திராட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். நீங்கள் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட் ஃபில்ம் ஒரு படம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே அப்படின்னா சேதுவில் வந்து விடின் அ பிக் பட்ஜெட்டு அந்த மென்டல் அசல்வும் நல்லா பண்ணியிருந்தோம். அது கூட என்னென்னா நானும் பாலாவும் ஏர்வாடி குணசீலம் போயிருந்தோம். அது வந்து ப்ரிமிட்டிவ் மென்டல் அசலம் அப்படி பண்ணது தான் அந்த க்ரீன் டோன் ட்ரை பண்ணேன். அப்போ அந்த டர்ட்டி க்ரீன் ட்ரை பண்ணும்போது ஈவன் பிரசாத் லேபில் கூட எனக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. நந்தால சூர்யா நடிக்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஆமாம், அது ஓவர் நைட் வந்து அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அஜித் சார் பண்ண வேண்டியதாக இருந்தது, பண்ணலை அப்படின்னும் போது யாருன்னு ஷார்ட் லிஸ்ட் நானும் பாலா தான் டி நகரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் யார் பண்ணலாம் அப்படின்னும் போது நந்தா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் கௌதம் மேனன் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ராஜீவ் மேனன் சார் ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஒர்க் பண்ணோம்.
அப்போ வந்து என்கிட்ட சொன்ன ராண்டி சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லணும், சூர்யா கதை கேட்க வச்சேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.